ஸோ ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா லெசன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் 12th மேக்ஸில் எக்ஸைஸ் 2.7ல் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு சப்டிவிஷனை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன், ரைட் த போலார் ஃபார்ம். ஸோ என்ன கேட்குறாங்க, போலார் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அவங்க என்ன கொடுத்துருவோம், ஒரு ரியல் இமேஜினரி ஓகே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்களா. ஓகே, இதை முதல்ல பார்க்கறதுக்கு ஒரு சில என்ன சொல்கிறதுனா ஒரு சில இண்டு பார்த்துடலாம். இப்போ பாருங்களேன், ஆக்சுவலாக இது ஒரு கிராஃப் எக்ஸு எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ். ஸோ இங்கே பாசிட்டிவ் இருக்குமா, இங்கே என்ன இருக்கும் நெகட்டிவ், அண்ட் தென் இங்கே என்ன இருக்கும் பாசிட்டிவ், இங்கே வந்து நெகட்டிவ் இருக்குங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் என்ன வரும் ப்ளஸ் கம்மா ப்ளஸ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன வரும் நெகட்டிவ் கம்மா ப்ளஸ், இங்கே நெகட்டிவ் கம்மா நெகட்டிவ், இங்கே என்ன பார்த்தா பாசிட்டிவ் கம்மா நெகட்டிவ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 4 குவாட்ரண்ட் இருக்கும். இந்த 4 குவாட்ரண்ட்டுமே போலார் ஃபார்ம் ஃபைன் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த இடத்துல டீட்டாவை நான் என்னென்ன எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ஃபான்னு எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக டீட்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணது ஆல்ஃபா ஆகுமெண்ட்டுன்னு இருக்குங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கும்னா அதே டீட்டாவோட வேல்யூ பை மைனஸ் ஆல்ஃபா. ஏன்னா 180 டிகிரி இங்கே வந்துடுதுல லைனை பொறுத்த வரைக்குமே. இப்போ தேர்ட் ஒனில் என்ன இருக்குன்னா டீட்டா இஸ்இக்குவல் இது அப்படியே ஆப்போசிட் ஆல்ஃபா மைனஸ் பை, இதோடைய ஆப்போசிட். அப்போ இங்கே என்ன வரும், இதோட ஆப்போசிட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்டாங்க, போலார் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. இங்கே போலார் ஃபார்ம் அப்படின்றது என்னன்னு முதல்ல எழுதிடலாமா. ஸோ மறக்கக்கூடாது, அதனால் நான் முதல்ல இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துட்றேன். போலார் ஃபார்ம் அப்படின்றது என்னென்னா, இப்போ என்ன இருக்கும் நமக்கு Z இருக்குங்களா, அப்போ ஜெட்டோட போலார் ஃபார்ம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, இதுதான் ஆக்சுவலாக போலார் ஃபார்ம். இங்கே ஆர் அப்படின்றது என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஜெட், அதாவது என்ன இருக்கும் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயம். ஸோ முதல்ல இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சு, லேர்ன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ சம்குள்ளே போகலாமா வாங்க. ஃபஸ்ட்டு சம் நமக்கு என்னன்னு பார்த்தா 2 + i√3. ஸோ இங்கே என்ன இருக்குது 2 + i2√3. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கிவனை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஜெட்டுன்னு எடுத்துடலாமா. ஸோ அப்போ z இஸ் ஈக்குவல் டு 2 + i2√3. ஓகே, இங்கே ஜெட்டை எடுத்தாச்சு. ஆக்சுவலாக ஜெட்டோட வேல்யூ என்ன இருக்குது, ஜென்ரலாக x + iy. ஸோ இதை கம்பேர் பண்ணிக்கலாமா. ஸோ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 2√3. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், மாடுலஸ் ஆஃப் z, தட் மீன்ஸ் என்னது ஆரை ஃபைன் பண்ண போகிறோம். இது என்னது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகேங்களா. ரியல் பார்ட்டுன்றது எவ்வளோ 2, இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரப்போகுது நமக்கு 4 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணச்சா 4, 3 ரூட்டை ஸ்கொயர் பண்ணச்சா அகைன் 3 நார்மலாக வந்துடுமா. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 + 4 3 is 12. இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 16. இது எப்படி பிரிக்கலாம், 4 4 is பிரிக்கலாம். அப்போ ஆரோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்போது டீட்டாவோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ண போகிறோம், நம்மளே முதல்ல பார்த்துருவோம். ஞாபகம் இருக்குங்களா, டீட்டா இஸ் ஈக்குவல் டு இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். எப்படி சார் இதை சொல்கிறோன்னா, இது ரியல் வந்து ரியல் கம்மா இமேஜினரி அப்படின்றது தான் நமக்கு என்னது எக்ஸ் கம்மா ஒய்ன்ற பேட்டர்ன். இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். அப்போ இது என்னது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் முதல் கால்வட்ட பகுதி தமிழ். ஸோ டீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குன்னா ஆல்ஃபாவும் தான் டேரெக்டாக இருக்கும். அப்போது என்ன இருக்குது நமக்குன்னு பார்த்தா டீட்டாவோட வேல்யூ டேரெக்டாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் y/x, அதாவது இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். ஓகேங்களா. இது ஜென்ரல் தான். ஆல்ஃபாவோட வேல்யூ டேரெக்டாக நம்ம இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ tan இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2√3 டிவைடட் பை 2. 2 கேன்சல் ஆகிடுங்களா. ஸோ டேனில் எப்போ √3 வரும், இதுதான் ஜென்ரல் 60 டிகிரிங்களா. ஸோ இப்போ இதை π/3ன்னு போட்டுக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை, π/3 இது ஆல்ஃபான்னு சொல்லலாம், இல்லைனா டேரெக்டாக டீட்டானுமே சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எல்லாத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா பாருங்கள். எஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா போலார் ஃபார்ம் ஃபைன் பண்ண போகிறோம். போலார் ஃபார்ம் ஆஃப் யாருக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தா ஜெட்டுக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி மேலே ஃபார்ம்லாம் எழுதிட்டோமா, ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆரோட வேல்யூ எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கோம் 4 இன்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தா π/3. இங்கே ஒரே ஒரு நிமிஷம், இது போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும்னா ஒரு 2k பையை ஆட் பண்ணிக்கணும். ஜென்ரல் ஒரு போலார் ஃபார்முக்காக மட்டும்தான். ஐ சைன் இதை நம்ம ஃப்ரண்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் அதனால தான் உங்களுக்கு ரெண்டு பக்கமே ஆட் பண்ணி காட்டுறேன். ரீசன் எக்ஸாம் திடீர்னு மறந்துட்டீங்க, ஸோ இந்த மாதிரி முன்னே ஆட் பண்ணிட்டீங்க பின்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் இதோடைய போலார் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த சம் முடியுது. இதோட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, 1 செகண்ட். இதில் வேறு ஒரு மாடலுமே எழுதலாம். எப்படின்னா காஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சி, சைன்லேயே ஐயில் இருக்கக்கூடியது ஐஎஸ் சிஸ் அப்படின்னு போட்டுட்டு 2k பை ப்ளஸ் π/3 இப்படியுமே இதோட ஷார்ட் ஃபார்ம்லாம் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, z இஸ் ஈக்குவல் டு 3 - i√3. இதில் பாருங்களேன் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்திருக்கா.
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த குவாட்ரண்ட்டாக இருக்கும் நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னா என்ன பண்ணணும், தீட்டா தட் மீன்ஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பை, இங்கே பாருங்கள் பை பை 2 ஐ திங்க், இங்கே பாருங்கள் பை மைனஸ் ஆல்ஃபா, இங்கே ப்ளஸ்னால் என்ன ஃபோர்த்து குவாட்ரண்ட்டா. ஓகே, அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா என்ன பண்ண போகிறீங்க, தீட்டாவை டேரெக்டாக மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ளஸ்ன்னு வந்தால் மைனஸ்னு வந்தால் இங்கே சிம்பிள் மட்டும் மாற்றிக்க போகிறோம், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். ஆரோட வேல்யூ என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் செக்மெண்ட் தட் மீன்ஸ் இங்கே 3 ரியலா ப்ளஸ் மைனஸ் ஐயை விட்டுருங்க √3 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ ஸ்கொயர் பண்ணாலுமே அது என்ன ஆகிடும் நமக்கு ப்ளஸ் ஆகிடும் 9 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணாச்சா நமக்கு என்ன வரும்னு பார்த்தா ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும், ஆக்சுவலாக மைனஸும் ப்ளஸ்ஸாக ஆகிடும் 3. ஸோ ஆட் பண்ணாச்சா என்ன வரப்போகுது நமக்கு 12 அப்படின்ற ஒரு வேல்யூ வருங்களா. ஸோ 12 எப்படி பிரிக்கலாம், 2s are 4, 4 3s are 12. அப்போ ஒரு 12 கண்டிப்பாக வெளியே ரூட்லேருந்து வெளியே வந்துடும், போடுறோம் பாருங்கள். ஸோ ஓகேங்களா, ஒரு 2 வெளியே வந்துட போகுது. ஸோ ஆக்சுவலாக அப்போ என்ன வரப்போகுதுன்னா r is equal to 2√3. இப்போ ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யாரை ஃபைன் பண்ண போகிறோம், தீட்டா, அதாவது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி பார்த்துருக்குமா tan இன்வெர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தா இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா, இங்கே பாருங்கள் -√3. ஸோ அந்த மைனஸை நம்ம நெக்லிஜிபிள் விட்டுறலாம். ஓகே, வெறும் ஒய் பார்ட் மட்டும் எடுங்க, √3 டிவைடட் பை 3. ஆக்சுவலாக இந்த மாதிரி நமக்கு டேனில் ஃபார்முலா கிடையாது சார். அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். 3 என்ன பண்ண முடியும், √3 × √3 எழுத முடியுமா, ஒரு √3 கேன்சல், மேலே 1 இருக்குமா. அப்போது tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/√3 இது எதில் வரும், ஓகே tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/√3 எதில் வரப்போகுதுன்னு பார்த்தா 30 டிகிரியில் வருங்களா நமக்கு. ஸோ இங்கே 30 டிகிரின்றது எப்படி எழுதலாம், π/6ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ யாரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக போலார் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம். ஸோ சொல்லலாமா, ஸோ போலார் ஃபார்ம் ஆஃப் யார் z, ஜோட வேல்யூ என்ன கொடுத்துருவாங்க 3 - i√3. இதோட போலார் ஃபார்ம் ஃபைன் பண்ண போகிறோம். எப்படின்னு ஆல்ரெடி சொல்லி r cos θ ப்ளஸ் i sin θ. ஸோ என்ன சொல்லியிருக்கோம், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டா. அப்போது ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா என்ன, நமக்கு வந்து தீட்டாவை மைனஸ் ஆல்ஃபான்னு எடுக்கணும். அப்போ ஆன்சர் -π/6ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ ஆரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்றதை பார்த்தா 2√3. ஸோ ஆரோட வேல்யூ என்ன 2√3 காஸ் தீட்டான்ற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம்னு பார்த்தா 2k + π. ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருக்கேன், இதை ஆட் பண்ண போகிறோம். மைனஸ் இதில் என்ன வந்திருக்கு நமக்கு வேல்யூன்னு பார்த்தா -π/6. ஸோ இதே மாதிரி ப்ளஸ் i sin தீட்டான்ற இடத்துல 2k π -π/6. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த இடத்துல k அப்படின்றது என்னன்னு பார்த்தா ஃபார் ஆல் இன்டீஜர்ஸ். ஸோ என்ன வேல்யூ வேணால் நமக்கு வரலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்மும் இருக்குது, அதையும் கற்றுக்கோங்க. 2√3 sis 2k π -π/6. ஸோ இவ்வளோ தான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.